கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கிருபையாக இந்த 2025 வருடம் 2வது மாதம் 1ஆம் தேதி இந்த கால வேளையில் தெய்வ சமூகத்தில் கிருபையாக கூடி வருகிற ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நம்ம கட்டளையிட்டார். அல்லேலூயா. அதை நினைத்து அதை நினைவு கூர்ந்து எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு சற்று நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க போகிறோம். இம்மட்டும் கர்த்தர் நம்மை நடத்தினாரே. இந்த வருடத்தின் 1ஆம் மாதம் முழுவதும் கர்த்தர் கண்ணின் மணியை போல் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து பராமரித்து நடத்தி வந்த மேலான கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, தயவுகளுக்காக, காருண்யத்திற்காக எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை துதிக்கிறோம், அற்புதங்களை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்தில் இந்த காலை வேளையில் கூடி வரும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு கட்டளையிட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த 2வது மாதம் 1ஆம் தேதியில் உம்முடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்தீரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்குரிய புதிய கிருபையை தாரும், புதிய பலத்தை தாரும், புதிய அபிஷேகத்தினால் நிரப்பும். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய உன்னத வல்லமை, உன்னத அக்கினி, உன்னத அபிஷேகத்தினால் இயேசுவின் நாமத்தில் நிரப்பி பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல் பாதுகாத்தீர் ஆண்டவரே. எங்களை பராமரித்தீரே, எங்களை போஷித்தீரே. கர்த்தாவே, நீர் எங்களை வழி நடத்தினீரே, எங்களை ஆசீர்வதித்தீரே, எங்களை பெருக பண்ணினே. கர்த்தாவே, இது எங்களை பெருக பண்ணினபடினாலுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நீ செய்த எல்லாவித நன்மைகளுக்காக, நீர் பாராட்டின கிருபைகளுக்காக, கர்த்தாவே, நீர் எங்களுக்கு காண்பித்த இரக்கத்திற்காக, தயவிற்காக, காருண்யத்திற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம், கர்த்தாதி கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்பா, இந்த 2வது மாதத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தருவீராக. உடைய கிருபை, தயவு, இரக்கம் எல்லாம் எங்களோடு இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். யாரும் உட்காருவோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கடந்த மாதம் கண்ணின் மணியை போல் நம்மை பாதுகாத்தார். 2025 வருடம் ஒரு மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து பராமரித்து நடத்தியிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் மகா பெரியவர், அவர் நல்லவர், ஒரு மகிமை நிறைந்தவர், ஒரு மகத்துவம் உள்ள தேவனாகி கர்த்தராயிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் தேவன் நம்ம கொடுக்கிற வார்த்தை 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்தோம். நாங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள், யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களிலிருந்து, பலவீனங்களிலிருந்து, உபத்திரவங்களிலிருந்து, வறுமைகளிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, நெருக்கங்களிலிருந்து, யுத்தங்களிலிருந்து, ஆபத்துகளிலிருந்து நாம் மேற்கொள்ளுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். நாம் மேற்கொள்ளுகிற ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. சின்ன காரியமோ பெரிய காரியமோ நாம் எல்லா காரியத்திலும் கர்த்தரை சார்ந்து வாழ ஒப்பு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை
சார்ந்து கொண்டதினால் மேற்கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்திலே தாழ்த்தப்பட்டார்கள். நீங்க அந்த அதிகாரம் முழுவதும் படிச்சீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளவில்லை. அவர்கள் தங்களுடைய புய பலத்தை, மாம்ச பலத்தை, தங்களுடைய சுய பலத்தை சார்ந்து கொண்டார்கள். ஆகவே அவர்கள் தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள். ஆகவே அவர்கள் மேற்கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு நாமும் நீங்களும் நானும் என்ன பண்றோம்? கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறோமா? கர்த்தரை நாம் சார்ந்து கொண்டு நடப்போம் என்று சொன்னால், கர்த்தரையே சார்ந்து நாம் ஜீவிப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைகளை சார்ந்து கொள்வோம் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் விலையேற பெற்றவருடைய பரிசுத்த நாமத்தை சார்ந்து கொள்வோம் என்று சொன்னால், நாம் எல்லா காரியத்திலும் மேற்கொள்ள முடியும். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை சிறையாக்கி வைத்திருக்கிற, உங்களை பலவீனப்படுத்தி வைத்திருக்கிற, உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத காரியங்களிலிருந்து இன்றைக்கு கர்த்தர் உங்களை மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தினால் நிரப்ப போகிறார். நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு மேன்மை அடைகிற விசேஷித்த அபிஷேகத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். நாம் அதற்காக செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகளை சார்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய நாமத்தை சார்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை நீங்கள் சார்ந்து கொள்ளும் போது நீங்கள் மேற்கொள்ளுகிற கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நல்ல கர்த்தரை துதிங்க, ஸ்தோத்திரிங்க, கர்த்தருடைய வழியில் நடங்க, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்க, கர்த்தருடைய கட்டளைகள் கற்பனைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கைகொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கை முழுவதும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையாக மாறட்டும். கர்த்தரை சார்ந்து வாழுகிற ஒரு கிருபைகளை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரை சார்ந்து வாழுகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரை சார்ந்து வாழுகிற ஒரு பக்குவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தரை சார்ந்து வாழ உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சகல போராட்டங்களிலிருந்தும், சகல பிரச்சனைகளிலிருந்தும், சகல விதமான உபத்திரவங்களிலிருந்தும் மேற்கொள்ளுகிற கிருபையை தருகிறார். மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை தருகிறார். மேற்கொண்டு ஜெயமெடுக்கிற விசேஷித்த கிருபைகளை தந்து அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே நீங்கள் கர்த்தரை சார்ந்து வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய சுய காரியத்தை சார்ந்து கொள்ளாதபடி, உங்களுடைய சுய ஞானத்தை சார்ந்து கொள்ளாதபடி, உங்களுடைய திறமைகளை, உங்களுடைய ஞானத்தை நீங்கள் சார்ந்து கொள்ளாதபடி, கர்த்தரையே சார்ந்து வாழ உங்களை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் மேற்கொண்டு ஜெயமெடுக்கிற விசேஷித்த கிருபையை தந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தீங்கன்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆசா தன் தேவனாகி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளும்போது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய பலவீனங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும், அவைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை முழுவதும் கர்த்தரை சார்ந்து வாழ உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். உங்கள் சிந்தைகளில், எண்ணங்களில், நினைவுகளில், பேச்சுகளில், வார்த்தைகளில், நடக்கைகளில், செய்கைகளில், கிரியைகளில், பார்வைகளில் எல்லாமே நீங்கள் கர்த்தரை சார்ந்து வாழும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு பலனே இல்லாத நிலைமையில் இருக்கிறீங்களா? வேற வழியே இல்லாத நிலைமையில் இருக்கிறீங்களா? என்ன செய்யன்னு தெரியாத நிலைமையில் இருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை கர்த்தரை சார்ந்து வாழ உங்களை அர்ப்பணித்து கொள்ளுங்கள். கர்த்தரை சார்ந்து வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த 2025வது வருடம் 2வது மாதம்
முதலாம் தேதியில் நீங்கள் கர்த்தரை சார்ந்து வாழ உங்களை அர்ப்பணிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் மேற்கொண்டு ஜெயம் எடுக்கிற அபிஷேகத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்பி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாள் கொடுத்த வேத வசனத்தின்படி கர்த்தருக்கு பிரியமாக கர்த்தரை சார்ந்து வாழ ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிப்பேன். எல்லாம் முழங்கால் படியிட்டு, கர்த்தாவே இந்த நல்ல வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. யூதா புத்திரர் உம்மை சார்ந்து கொண்ட போதோ அவர்கள் தங்கள் சத்துருக்களை மேற்கொள்ளுகிற கிருபைகளை பெற்று கொண்டார்களே ஆண்டவரே, நாங்களும் இந்த பூமியில் உம்மையே சார்ந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளையே சார்ந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம்முடைய விலையேறப்பட்ட பரிசுத்த நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் உன்னத நாமத்தை சார்ந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்மை நாங்கள் சார்ந்து கொள்ளும்போது எங்கள் வாழ்க்கையில் உள்ள சகல போராட்டங்களையும், சகல பலவீனங்களையும், சகலவிதமான நெருக்கங்களையும், சகலவிதமான உபத்திரவங்களையும் மேற்கொள்ளுகிற ஒரு பெரிய கிருபையை எங்கள் வாழ்க்கையில் நீர் கட்டளையிடுகிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். யார் யார் உம்மை சார்ந்து வாழ தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, ஒப்பு கொடுக்கிறார்களோ, எல்லாரிலும் இப்பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேக வல்லமை இறங்குவதாக. சகல காரியங்களை அவர்கள் மேற்கொண்டு ஜெயம் பெற்றவர்களாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற கிருபைகளை அவர்களுக்கு தந்து ஆசீர்வதித்து நடத்தும். அதற்கு எங்களை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினும் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தில் கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்யும், இரக்கம் செய்யும். இந்த நல்ல அனுபவங்களை தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.